தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 20 முதல் 26 வரையுள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 20வது வாக்கியம், இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை, ஏழைகளே நீங்கள் பெயர் பெற்றோர், ஏனெனில் இறையாட்சி உங்களுக்குரியது. நம்ம பார்க்கிறோம், இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை. சீடர் மீது தன் பார்வை பதிப்பது அப்படி என்றால் பர்சனல், வேறு யாருக்கும் அல்ல, சீடருக்கு மட்டுமே அவர் சொல்வது. அப்படி என்றால் இயேசு இதா தன் பார்வை பதிப்பது என்று சொல்கிற சமயத்தில் தனிப்பட்ட முறையில் என்னிடத்தில் கூறுவது. இறை வார்த்தையானது இயேசு பேசுகிற ஒரு வார்த்தையும் தனிப்பட்ட முறையில் எனக்கு கூறுவது. தன் பார்வையை என்மேல் பதித்து அவர் சொல்கிற அந்த வார்த்தைகள். அவர் பார்வை என்மேல் பதித்து அவர் கூறுகிற சமயத்தில் அதுக்கு நிறைய அர்த்தங்கள் உள்ளதை நாம் பார்க்கின்றோம். அதுக்கு அர்த்தங்கள் ஆழங்கள் இருப்பதை நாம் காண்கின்றோம். தனிப்பட்ட முறையில் எனக்கு தெய்வம் பேசுகின்றார். என்னுடைய நிலையை அறிந்து கொண்டு தெய்வம் அந்த நிலைக்கு ஏற்றபடி என்னை வழிநடத்துவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஆலயத்தில் கடந்து வந்து இறை வார்த்தை நாம் பேசுகிற சமயத்தில் இயேசு வார்த்தை வழியாக என்னோடு பேசுகின்றார். அந்த வார்த்தை எனக்கு. அருட்சாதனத்தில் தெய்வம் கடந்து வருகிறார் என்றால், அப்ப வடிவில் ரச வடிவில் தெய்வம் கடந்து வருகிறார் என்றால், இயேசு எனக்காக தான் இந்த பலிப்பீடத்தில் கடந்து வருகின்றார். அப்பமாகவும் ரசமாகவும் அந்த அப்பம் ரசம் இயேசுவின் உடலாகவும் இரத்தமாக மாறி இதோ என் உள்ளத்துக்குள் என் வாழ்க்கையுள் தெய்வம் கடந்து வருகின்றார். அப்படி என்றால் இயேசு இதான் இந்த ஆலய மக்கள் மத்தியில், இந்த ஆலயத்தில் மக்கள் மத்தியில் அங்கு வருகின்றார். எங்கு 2-3 பேர் என் நாமத்தில் ஒன்று கூடியிருக்கின்றீர்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு இறை மக்கள் சமூகத்தில் எனக்கு ஆறுதல் தருவதற்காகவும் எனக்கு வேண்டிய நன்மைகள் செய்து தருவதற்காகவும் தெய்வம் மற்ற மனிதர்கள் வழியாக எனக்கு வேண்டிய நன்மை செய்து கொண்டிருக்கிறார். பார்வையை பதிப்பது என்று சொல்கிற சமயத்தில் பர்சனல். அப்படி என்றால் என் தெய்வம் என்னை அன்பு செய்கின்றார், என்னை வழிநடத்துகின்றார், என்னை காக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். ஒருபோதும் நம்மை கைவிடுற தெய்வம் அல்ல நம் தெய்வம். இந்த உணர்வு இருக்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாளும் நாம் தளர்ந்து போக மாட்டோம். கண்களை மூடிக்கொள்வோம். நல்லவனாய தெய்வமே, சீடர்கள் மேல் பார்வையை பதித்து நீ அவர்களுக்கு கூறியது போலவே இதா உன்னுடைய பார்வையை எங்கள் மேல் பதிக்கின்றீர். இறை மக்கள் சமூகம் வழியாக உம் பார்வையை எங்கள் மேல் பதிக்கின்றீர். அருட்சாதனங்கள் வழியாக உம் பார்வையை என்மேல் பதிக்கின்றீர். இறை வார்த்தை வழியாக உம் பார்வையை என்மேல் பதிக்கின்றீர். பதித்து எனக்கு மட்டுமே நீ சொல்லுகின்றீர். ஆண்டவரே, நீ என்னிடத்தில் தான் பேசுகிறேன் என்ற உணர்வு எனக்கு இருக்கும்படி செய்திடலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.